தென்காசியில் ஒரு பொள்ளாச்சிங்க, அருமையான தோப்புங்க பாருங்கள். சுற்றிலும் திறந்தோப்பு, அப்படியே ஒரு 3 ஏக்கர் தோப்புங்க. நல்ல ஒரு காய்ப்புள்ள ஏரியா, நல்ல குழுன்னு சிலு காத்தடிச்சிட்டு இருக்குது. கிணறு பாருங்கள், இப்போ மழை தூத்திக்கிட்டு இருக்குது. கிணறு பாருங்கள், ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது. இதே மாதிரி கிணறு இந்த தோட்டத்துக்கு 2 கிணறு இருக்குங்க. 2 கிணறுமே இந்த தோட்டத்துக்கு மட்டும்தான். 3 ஏக்கர் மட்டும்தான், அது ஃப்ரீ சர்வீஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டத்தில் இன்னொரு ஹைலைட் சொல்கிறேன். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், சுற்றிலும் வீடுகள், சுற்றிலும் வீடுகள். நாளைக்கு தேவைன்னா வீட்டு மனையாக பிரிச்சுக்கலாம். இப்போது இந்த தோட்டத்தை வாங்குறேன்னு வச்சுக்கிடுங்க. இந்த தோட்டத்தில் என்ன ஸ்பெஷல்னு சொல்கிறேன் கேளுங்க. இது 3 ஏக்கர் இருக்கிறதுனால, 2 கிணறு இருக்கிறதுனால, நீங்கள் உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொன்னால், ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸு, ஒரு 1.5 ஏக்கர் தென்னந்தோப்பு நீங்கள் வச்சுக்கிடுங்க. இன்னொரு பார்ட்டிக்கு அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற கிணறு இதே மாதிரி நல்ல கிணறாக வந்துடும். அவங்களுக்கும் ஃப்ரீ சர்வீஸு, அவங்களுக்கு ஒரு 1.5 ஏக்கர் கொடுத்துருவோம். ஏன்னா இங்கோடி வீடு கட்டிக்கலாம், இங்கோடி விவசாயம் பார்த்துக்கலாம். நல்ல ஒரு வாய்ப்புள்ள தோட்டம். இந்த மாதிரி தோட்டத்தை எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்குள்ள கெயின் இருக்கும். ஏன்னா ஊரை ஒட்டியே கொண்டு வந்திருக்கேன், வீடுகளை ஒட்டியே கொண்டு வந்திருக்கேன். தோட்டத்துக்குள்ளே காரை கொண்டு வந்து நிப்பாட்டிக்கலாம். நல்ல வாய்ப்பு வசதி இருக்குது. சுற்றிலும் தென்னை. ஏன்னா சின்ன சின்ன கன்றுகள் இப்பவும் போட்டிருக்காங்க. நல்ல வாய்ப்பு இருக்குது. நல்ல ஈல்டு இருக்குது பாருங்கள். காயில் இப்போ பறிச்சிருக்காங்க. இந்த மரங்கள்லாம் பாருங்கள், காய்ப்பு நல்லா இருக்குது. ஏன்னா மரங்கள் ஒன்று வச்சு குறையாமல் 15 வருஷம் இருக்கும். நல்ல லைஃப் இருக்குது. தேவைப்படுறவங்க நல்ல ஒரு தோட்டம் சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டியை தென்காசியில் வாங்க நினைக்கிறவங்க கூப்பிடுங்க. இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 3-3.5 கிலோமீட்டர் வருங்க. அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே இருக்காது. வந்து பாருங்கள், பிடிச்ச இடங்க. செண்டுக்கு இவங்க சொல்கிறது 1 லட்சம், செண்டுக்கு 1 லட்சம் சொல்கிறாங்க. பிரித்து வாங்கினீங்கன்னா, மொத்தமாக வாங்கினீங்கன்னா 80,000 பேசி முடிச்சு தரோம். மொத்தமாக எடுக்கிறதுக்கு 2 கிணறு கிடச்சிரும். நீங்களே பிரிச்சுக்கிடுங்க.